ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாமியாருக்கு 60th பர்த்டே ஜனவரியில் போச்சு. அப்போ கேக் கட் பண்ணிங்கன்னா எல்லாமே பண்ணோம். ஆனால் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இப்போ பண்ணுறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்களுக்கு நாங்கள் சிம்பிளாக எங்களால் முடிஞ்சது செலிப்ரேட் பண்ணாங்க. அதுதாங்க இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். கேட்கவே முடியலையாங்க. Happy birthday to you. Happy birthday to you. முன்னாடி போடா. Happy birthday to dear. Happy birthday to you. May God bless you. ஏன்னா பெரியவங்க. Happy 60th birthday to you. பாடி அப்புறம் கேக் கட்டிங்க்கு ஹஸ்பண்ட் ஊட்டி விடுறாரு. இவன் குட்டி ஊட்டி விடுறான். அப்புறம் நான் ஊட்டி விட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் லஞ்ச் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. வேணாம் நாங்களே வாங்கி தரோன்னா கேட்கல. லஞ்சு வெஜிடேரியன் சாப்பாடு தான் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் ஆளுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணோம். அதெல்லாம் பாருங்கள். இப்போ கிஃப்ட் டைம். இவன் கிஃப்ட் கொடுக்குறாரு. திரும்ப என்ன கண்டுபிடிங்க தான் சர்ப்ரைஸ் அம்மா. அம்மா இருக்கும். நீங்கள் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுங்க. ஏய், அவன் கையில் என்ன இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிட்டோம். எதுனா ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கு, எனக்கு தெரியுது. உன்னோடது அது கிடையாது. இந்த பர்ஸ் நல்லா இருக்குது. ஆனா இவங்க யூஸ் பண்ற மாதிரியா இருக்காது. போன் வச்சுக்கலாம், காசு வச்சுக்கலாம், கார்டு வச்சுக்கலாம். அந்த பொச்சி மட்டும் எடுத்துரு. அதுக்கு பதிலு உனக்கு எதனா பிடிச்ச மாதிரி எதனா ஒரு கீச்சன் வாங்கி அதில் மாட்டிக்கணும். எதுக்குன்னா டைரி எடுத்து காமிங்க வெளியே. சின்ன டைரி உள்ள பாருங்க. எடுத்து காமிங்க. உங்க நம்பர் சப்போஸ் போன்ல தேட முடியல, ஆஃப் ஆயிடுச்சுன்னா இதுல முக்கியமான நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசா எழுதி. அடுத்தது ஈவன் கிஃப்ட். நீங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கிஃப்டா? அது என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. ரொம்ப இருக்காது. கப்பலா? ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு சூப்பர் ஈவன். ஆட்டமே இவன் ஃபர்ஸ்ட் இது வாங்க மாட்டான். சிக்ஸ்டீத் பர்த்டே என்பது ஒரு ஸ்பெஷல். ஸோ அதனால் மறக்காமல் செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க வந்து அதுமாதிரி செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சின்ன கிஃப்ட் கூட பண்ணுங்கள், ஹாப்பியாக இருப்பாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப நல்லதுங்க, ஃபேமிலிக்கும் நல்லது. அது மட்டும் இல்லைங்க, லன்ச் அவங்க ஆர்டர் பண்ணாங்க. ஸோ வெளியே தான் வாங்கணும். ஒயிட் ரைஸ், அப்புறம் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, சாம்பார், தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய், அப்புறம் பாயாசம், ஒரு ஸ்வீட்டு, ஒரு பொரியல். பாயாசம் சூப்பராக இருந்ததுங்க. ரசம், அப்புறம் ஒரு கோஸ் கூட்டு மாதிரி. ஸோ எல்லாமே கர்டும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ஈவினிங் போயிட்டு நாங்கள் சரணா ஸ்டோரில் எங்களால் முடிஞ்சது ஒரு கிஃப்ட் புடவை வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே. நீங்களும் இதுமாதிரி ஹாப்பியாக எல்லோரையும் வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருந்தோம். கடவுளும் இதை தான் விரும்புகிறாரு. நம்மளால் முடிஞ்சது செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
ஸோ ட்ரெஸ் கடைக்கு போயாச்சு, பர்ச்சேசிங் டைம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு saree அமைஞ்சிச்சு, எடுத்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஹாப்பியாக இருந்தாச்சு. இதேமாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹாப்பியாக இருங்க. நன்றி மக்களே.